திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 437, அதிகாரம் குற்றம் கடிதல். ஒரு நாள் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு முதியவர் தர்மம் செய்யும்படி கேட்டார். அர்ஜுனர் 1000 பொற்காசுகளை அவருக்கு கொடுத்தார். முதியவர் அதை பெற்றுக்கொண்டு இது நம் குடும்பத்திற்கு 5-6 ஆண்டுகளுக்கு போதுமானது என்று எண்ணி வீட்டிற்கு புறப்பட்டார். இதை கவனித்த ஒரு திருடன் பொற்காசுகளை அவரிடமிருந்து பறித்து சென்றான். சில தினங்கள் கழித்து மீண்டும் அவ்வழியே வந்த அர்ஜுனரிடம் முதியவர் நடந்ததை சொல்ல விலையுயர்ந்த ஒரு கல்லை கொடுத்தார். முதியவர் அதை மனைவிடம் கூட சொல்லாமல் பரனில் இருந்த பானையில் மறைத்து வைத்தார். இதையறியாத அவரது மனைவி அந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றில் தண்ணீர் எடுக்க சென்ற போது அந்த கல் ஆற்றில் விழுந்து காணாமல் போய்விட்டது. சில தினங்கள் கழித்து மீண்டும் கண்ணனும் அர்ஜுனனும் முதியவரை பார்த்தபோது அவர் நடந்ததை கூறினார். அப்போது கண்ணன், அர்ஜுனா, இந்த முறை நீ 2 காசு மட்டும் கொடு என்றார். 2 காசு கொடுத்து அனுப்பிவிட்டான். கண்ணனும் அர்ஜுனரும் முதியவரை பின்தொடர்ந்தனர். வழியில் மீனவர் ஒருவர் உயிருடன் வைத்திருந்த 2 மீன்களை வாங்கிக் கொள்ளும்படி முதியவரிடம் கேட்டான். யோசித்த முனிவர், இந்த காசு தன் குடும்பத்தில் ஒருவேளை பசியை கூட போக்காது, இந்த மீன்களை வாங்கி ஆற்றிலே விட்டால் புண்ணியமாவது கிடைக்கும் என்று அதை வாங்கி அதை ஆற்றிலே விட்டார். மற்றொரு மீனின் தொண்டையில் ஏதோ சிக்கியிருப்பதை பார்த்ததும் வாயை பிளந்து பார்த்தார். உள்ளே ஆற்றில் தவறவிட்ட விலையுயர்ந்த கல் இருந்தது. அதை பார்த்த மகிழ்ச்சியில் சிக்கியாச்சு என்று கூச்சலிட்டார். அந்நேரம் இவரிடம் முன்பு கொள்ளையடித்த திருடன் அங்கு வர அவன் தன்னைத்தான் முதியவர் கூறுகிறார் என்று எண்ணி திரும்பி ஓடுகையில் கண்ணனும் அர்ஜுனரும் அவனை பிடித்து விட்டனர். அப்போது அர்ஜுனன் கண்ணனிடம், வாழ்வில் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அதற்கு கண்ணன், இவர் நீ முதலில் கொடுத்ததை தன் குடும்பத்திற்கு மட்டும் எடுத்துச் செல்ல விரும்பினார். அடுத்ததாக கொடுத்த விலையுயர்ந்த கல்லை தானும் உபயோகிக்காமல் மற்றவருக்கும் பயன்படாமல் மறைத்து வைத்திருந்தார். ஆகவே அவை 2ம் அவரிடம் தங்கவில்லை. இறுதியாக தனக்கு உதவாவிட்டாலும் இன்னொரு உயிராவது வாழத்துமே என கருதினார். இந்த புண்ணியத்தாதான் இழந்த செல்வத்தை மீண்டும் அடைந்தார் என்றார். செய்தக்க நன்மைகளை செய்யாமல் சேர்த்து வைத்திருப்பவனுடைய செல்வம் பாதுகாப்பின்றி அழிந்துவிடும் என்பதை செயற்பால செய்யாது வரியான் செல்வம் உயர்பாலதன்றி கெடும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். உதவாத செல்வம் அழியும், உதவும் செல்வமே பெருகும்.